சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பதக்கம் பெற்ற காவலர்களுக்கு சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பதக்கங்களை வழங்கி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தமிழ் காவல்துறையில 10 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளாமல், நிர்வாக ரீதியான தண்டனைகளுக்கும் உள்ளாகாமல் தொடர்ந்து பணிபுரியக்கூடிய காவலர்களுக்கு இந்த தமிழக முதலமைச்சர் பதக்கம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுகிறது. அதன்படி கடந்த ஆண்டிற்கான இந்த பதக்கத்திற்கான பட்டியலில் இடம்பெற்றவர்களுக்கு இந்த பதக்கம் வழங்கப்படுகிறது. 2023 இன்று இந்த நிகழ்வுல, அதாவது சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்துல சென்னை காவல்துறை உட்பட 21 பிரிவுகளைச் சேர்ந்த காவல்துறையினருக்கு மொத்தமாக 728 காவலர்கள் இந்த பதக்கங்களை பெறுகிறார்கள். இந்த பதக்கங்களை வழங்குவதற்கு அந்தந்த பிரிவுகளுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இந்த பதக்கங்களை வழங்குகிறார்கள். குறிப்பாக சென்னை காவல்துறையில 400க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த முதலமைச்சர் பதக்கங்களை பெறுகிறார்கள். சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் இந்த பதக்கங்களை வழங்குகிறார். அதே போல இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய கூடுதல் டிஜிபி வந்திருக்கிறார். அவர் அபய்குமார் சிங், அவரும் அந்த துறையைச் சேர்ந்த காவலர்களுக்கு இந்த பதக்கங்களை வழங்குகிறார். அதே போல ரயில்வே போலீசாருக்கு கூடுதல் டிஜிபி வனிதா பதக்கங்களை வழங்குகிறார். இப்படி ஒவ்வொரு துறையைச் சேர்ந்த காவல்துறையினருக்கும் அந்தந்த உயரதிகாரிகள், அந்த தலைமையினுடைய உயரதிகாரிகள் பதக்கங்களை வழங்குகிறார்கள். மொத்தமாக 728 காவலர்கள் இந்த முதலமைச்சர் பதக்கங்களை பெறுகிறார்கள். இந்த முதலமைச்சர் பதக்கங்களை பெறக்கூடிய இந்த காவலர்களுக்கு இதில் கூடுதலாக சிறப்பு அம்சம் என்னவென்றால், இதுல ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு 400 ரூபாய் அந்த ஊதியத்துடன் சேர்த்து இந்த ஒரு மதிப்பூதியமாக ஒரு 400 ரூபாய் தொடர்ந்து வழங்கப்படும். இந்த பதக்கங்களை பெறக்கூடியவர்கள், அதே போல இந்த சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த பதக்கம் வழங்கப்படுகிறது. அதே போல அந்தந்த மாவட்டத்தில் பதக்கம் பெறுபவர்கள் அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மூலமாக கடந்த ஆண்டிற்கான பதக்கங்கள் வழங்கப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.